இந்த விருச்சக ராசி 2026 தமிழ் வருஷ பரப்பு எப்படி தான் இருக்கு மேம்? ஏன்னா அவங்களுக்கும் 7 நாட்டு சனி இப்பதான் முடிஞ்சுது. ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்ல முடியல. கண்டிப்பா மேடம். பொதுவா பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவான் 5ஆம் பாவத்துல இருக்காரு. ஓகே. 5ஆம் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிச்சு. இப்ப 5ஆம் பாவத்துல சனி. 5ஆம் பாவத்துல இருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்கான். வெரி குட். சனியே உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. மத்தவங்களை பத்தி நீ எதுக்கு கவலை? கவலைப்படணும்? பொதுவாவே விருச்சிகம் பாத்தீங்கன்னா மேடம், நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம். அதாவது பொதுவா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாதுன்றது உண்மைதான். ஆனா என்னன்னா மேடம், விருச்சிகத்துக்கு இது எல்லாம் நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா, விருச்சிகம் பல முறை ஏமாறுது அப்படின்னா ஒரு ஏமாற்றம் அதுக்கு நடுமண்டையில நச்சு நடிச்ச மாதிரி தோணும். அந்த செகண்ட் வாழ்க்கையில பெரிய ஆளாவாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச விருச்சகம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டம் நல்லது. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரா யோகத்தோட இருக்காங்க மேடம். அவங்களுக்கு கஷ்டம் நல்லது மேடம். அந்த கஷ்டம் தான் பாத்தீங்கன்னா அவங்களை பெரிய லெவல்ல உயர்த்தும். ஒரு லெசன் வேற. லெசன். எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷ பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பரப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பரப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததுல. நிறைய நம்ம ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பரப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்க ஒரு ஒரு ராசின்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. இந்த விருச்சக ராசி 2026 தமிழ் வருஷ பரப்பு எப்படி தான் இருக்குது மேம்? ஏன்னா அவங்களுக்கும் 7 நாட்டு சனி இப்போதான் முடிஞ்சுது. ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு சொல்ல முடியல. நிறைய விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்களாம். இனிமே எப்படி இருக்கும் அவங்க லைஃப் கொஞ்சம் சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். பொதுவா பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவான் 5ஆம் பாவத்துல இருக்காரு. ஓகே. 5ஆம் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிச்சு. இப்ப 5ஆம் பாவத்துல சனி. 5ஆம் பாவத்துல இருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்கான். வெரி குட். சனியே உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. மத்தவங்களை பத்தி நீ எதுக்கு கவலை? பொதுவாவே விருச்சிகம் பாத்தீங்கன்னா மேடம், நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம். ஓகேங்களா? அப்ப அது பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. தோல்விகளை காணாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. இதுக்கு கூட பாத்தீங்கன்னா, ஆனா பொதுவா விருச்சிகத்தை பத்தி எப்பயுமே ரொம்ப சூப்பர் டூப்பரா சொல்ற ஒரு ஜோதிடர் நானு. அந்த மாதிரி ஒரு 2 ஜோதிடர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு, ராம்ஜி சார் ஒண்ணு. ஓகேங்களா? நான் ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விருச்சிகத்தை பத்தினா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, என் குழந்தை விருச்சிகம். ஓகேங்களா? என் குழந்தை விருச்சிகம் அப்படின்னு தானே விருச்சிகத்தை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சார் எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, சாரோட ஒய்ஃப் விருச்சிகம், அதனால சார் சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்ப ஒரு பொண்ணு என்ன ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிச்சு. மேடம், விருச்சிகத்தை பத்தி தப்பா சொல்றீங்களே, அப்ப விருச்சிகத்தை பத்தி நாங்களாம் எப்படிலாம் வாழறது அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா, ஷார்ட்ஸை பார்த்து பேசாத. ஷார்ட்ஸ்ல
அர்த்தம் அனர்த்தமா மாறும். ஃபுல் வீடியோ பாருமா. இது வரைக்கும் விருச்சிகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட யாரும் ஃபுல் வீடியோ பாக்குறது இல்ல. பாக்குறதுக்கு பொறுமை இல்ல மேடம். ஸ்கிப் பண்ணி நடுவுல பாத்துட்டு டவுட் வந்து உங்களுக்கு போன் அடிச்சிருது இல்ல மேடம். அது முழு வீடியோ பார்த்து அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல மேடம். விருச்சிகத்தை பத்தி எப்பயுமே ரொம்ப உயர்வா சொல்றது நாங்க 2 பேர். நடுவுல என்ன சொல்லிருக்காங்கன்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஷார்ட்ஸ பார்த்து பேசியிருப்பாங்க. அதாவது பொதுவா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாதுன்றது உண்மைதான். ஆனா என்னன்னா மேடம், விருச்சிகத்துக்கு இது எல்லாம் நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா, விருச்சிகம் பல முறை ஏமாறுது அப்படின்னா ஒரு ஏமாற்றம் அதுக்கு நடுமண்டையில நடிச்ச மாதிரி தோணும். அந்த செகண்ட் வாழ்க்கையில பெரிய ஆளாவாங்க. நான் உயரணும் அப்படின்னு அவங்க உயர்ந்து பறந்தாங்க அப்படின்னா வானமே அவங்களுக்கு இல்லை. விருச்சிகத்தை பொதுவா ஃபீனிக்ஸ் பறவைகள் சொல்ற ஒரே ஜோதிடர் நான் தான். அப்ப என்கிட்ட போன் பண்ணி அந்த பிள்ளை கேக்குது. நான் சொன்னேன், அம்மா நீ ஷார்ட்ஸை பார்த்து பேசாதம்மா, நீ வந்து முழு வீடியோ பார்த்து பேசுமா. இல்ல மேடம், எல்லாருமே விருச்சிகத்தை பார்த்து, விருச்சிகத்துக்கு வந்து சமீப காலமா எல்லாமே நெகட்டிவா சொல்றாங்க. நான் இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கூட சொன்னது இல்லம்மா மேடம். ஆக்சுவலி அது என் குழந்தை விருச்சிகத்தினால மட்டும்தான் நான் அதை பத்தின ரிசர்ச்சே வச்சேன். புரியுதுங்களா? அப்ப ரிசர்ச் வைக்கும் போது தான் தெரிய வருது, ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப உச்சமடைஞ்சும் அந்த குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்களா கூட படிப்புல தடப்படுது, படிப்புல நாட்டம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பாக்குறோம் பாத்தீங்களா. இது எதனால? ஒரு 22 வயசுல வந்து பாத்தீங்கன்னா 3-4 லவ் பிரேக்கப் இது பண்ற பசங்களை நம்ம பாக்குறோம். இப்ப என் குழந்தை சின்ன வயசு அப்படின்னு கொஞ்சம் அடமெண்ட் இருக்கும் அவனுக்கு. ஸ்கூல் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடமெண்டா பேசுவோம். நம்ம ஏதாவது பேசினா கொஞ்சம் அடமெண்டா பேசுவோம். அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு விருச்சிகத்தினோட முழுசும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இது எல்லாமே இந்த ஒரு ஆட்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கரை நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஏமாற்றமும் துரோகமும் நல்லது. அப்ப நாங்க நல்லது சொல்றோம், எங்களுக்கு போன் பண்ணி தப்பா கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம், இப்ப 2.5 வருஷமா தான் பிரச்சனை அப்படின்னு இல்லை. நிறைய விருச்சிகம் 2.5 வருஷமா தான் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல மேடம் 5 வருஷமாவே எங்களுக்கு பிரச்சனை, பிறந்ததுல இருந்தே எங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஏன் பிறந்தோன்னே தெரியல அப்படின்லாம் விருச்சிகம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரா யோகத்தோட இருக்காங்க மேடம். அவங்களுக்கு கஷ்டம் நல்லது மேடம். அந்த கஷ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பெரிய லெவல்ல உயர்த்தும். லெசன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாட்டி கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் ரொம்ப நாள் வராது, அனுபவ பாடம் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அப்படிம்பாங்க. அப்ப விருச்சிகம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மேடம். ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான். சூரியன் மேல அலாதி காதல் இருக்குமா, சூரியன் கிட்ட போகுமா, வெப்பம் தாங்காம அப்படியே எரிஞ்சி சாம்பல் ஆயிடுமா, சாம்பல்ல இருந்து திருப்பி உயிர் தெழும் அப்படிம்பாங்க. இது சித்தரிக்கப்பட்ட கதை தான். இருந்தாலும் அதை கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு உத்வேகம் வருது. இந்த மாதிரி தான் விருச்சிகம். விருச்சிகத்தை ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஜோதிடர் நான் தான். அப்ப இந்த விருச்சிக ராசி பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் தப்பா கமெண்ட் இந்த மாதிரி போன் பண்ணி எல்லாம் கேட்டீங்கன்னா கடுப்பாயிடுவேன். நான் ஷார்ட்ஸை பார்த்து கேட்க கூடாது, பாருங்க வீடியோ பார்த்து தான் கேட்கணும். ஷார்ட்ஸை பார்த்து மேடம் இவங்க ஷார்ட்ஸ் கட் பண்ணும் போது மேடம் சேனல் பர்சன்ஸும் கரெக்டா கட் பண்றது இல்ல. உண்மைதான். நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அதையே சொல்லாம நடுவுல 2 வார்த்தையை மட்டும் தூக்கி போட்டுடுறாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஹெட்டிங் பார்த்தும் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் ஹெட்டிங் வைக்கிறீங்களே அப்படின்னு. ஹெட்டிங் நானா வைக்க முடியும் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த பஞ்சம சனி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் பஞ்சம்? இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்க, படிச்சுட்டேன், வேலை இல்லை, அதுதான் எனக்கு பஞ்சமா. நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நல்ல லவ்வே அமைய மாட்டேங்குதுப்பா, நல்ல லவ் கிடைக்கும். சனி பகவான் லவ் எல்லாம் கொடுப்பாரா? லவ் எல்லாம் கெடுக்க மாட்டார். அவர் நல்லா இருந்தாலே, அவர் கெட்டு போனாலே கெடுக்க மாட்டார். அவர் நல்லா வேற இருக்காரு, எங்க கெடுக்க போறார்? ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் எனக்கு நல்ல திருமண வாழ்க்கையே அமையல. நல்ல திருமண வாழ்க்கை அதுதான் என்னோட பஞ்சம். நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும். அதே மாதிரி பாருங்க, இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே அமையல. அதுதான் உன்னோட பஞ்சமா. சொந்த வீடு நீ கட்டுவேன். இது வரைக்கும் நான் வெளிநாடு போகணும், நிறைய முயற்சி பண்ண, வீசாவே கிடைக்கல. அதுதான் உன்னோட பஞ்சமா. வீசா கிடைக்கும். இப்படி எதெல்லாம் உன்னோட பஞ்சம் அத்தனையும் சனி போக்க வராரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுவும் 6ஆம் மாசத்துக்கு மேல சட்டுன்னு உன்னோட பஞ்சங்களை எல்லாம் போக்கிட்டு போறாரு. இது ஒரு பெரிய 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 பிளஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ராகு பகவான் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல ராகு. நிறைய பேர் கடல் தாண்டி வெளிநாடுக்கு போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சுகங்களை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம். இது 12ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு மேடம். என்ன 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. ஸோ அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கவனம் அப்படின்ற தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நான் கம்ஃபர்ட்டா வந்து பாருங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கே ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா அதில் சில பல சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான பிராப்தம். இங்கே ஒரு கிரவுண்ட் வாங்கிட்டேங்க, வீடு கட்டுறேன் போது கல் எடுத்துமே போடுறேன், நான் வந்து மணல் ஜல்லிலாம் போடுறேன், எதிர் வீட்டுக்கார வந்துட்டான் அப்ஜெக்ஷனுக்கு, பக்கத்து வீட்டுக்கார வந்துட்டான், நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும். அவங்களாம் வரும்போது என்னடா நம்ம இந்த இடத்துல தெரியாம இடம் வாங்கிட்டோமோ, தெரியாம வீடு கட்டுறோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். காரணம் என்னன்னா அவனே கரப்பிரவேசுக்கு வந்து கை குலுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு போவோம், மாறும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ரன்சஸ் அப்படின்றது வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. கேது 10ஆம் பாவம்.
இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. வெளிநாடு போயிட்டு அழகா வேலையில உட்காந்துருவாங்க. அங்க போனா எல்லாம் மிஷின் மாதிரி வேலை செய்வாங்க. ரோபோட் மாதிரி இருப்பாங்க. யாரும் யாரு கூடயும் நல்லா உறவாட மாட்டாங்க. ஒரு வருத்தம் வரும். நம்ம தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோமோ, யாருமே பழக்கவே மாட்டேன்றாங்களே. நம்ம உறவாட அங்க போல. வேலைக்கு போயிருக்கோம். மாட்டை மேய்ச்சோமா, கோல போட்டோமா வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆமா. அதே மாதிரி ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. மெடிக்கலி குவாலிஃபைட் பர்சனாலிட்டிஸ்க்கு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் பெரிய பிளஸ் மேடம். அப்ப இது வரைக்கும் எல்லாமே பிளஸ் தானே வந்துச்சு. சரி. அதுக்கு அடுத்து குரு பகவான் இருக்கார் பார்த்தீங்களா? 6ஆம் மாசம் வரைக்கும் 8ல குரு. 6ஆம் மாசம் வரைக்கும் ஒரு சில விஷயத்துல கவனம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். செயற்கையில கவனம் வேணும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்குற வேலை கூட நம்மளுக்கு வேணா நம்மளையும் தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க. அதுல கவனம் வேணும். மரபு வழி சொத்துக்கள்ல கவனம் வேணும். அதாவது மறைமுக உறவுகள் இருக்கு அப்படின்னா அதுல கவனம் வேணும். வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா வர்றாரு. இல்ல சீக்ரெட்ஸி வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? உலகத்துல யாருமே பெருசா நல்லவங்க அப்படின்னு இல்ல. அவங்களோட கெட்டது வெளியே தெரியாத வரைக்கும் அவங்க நல்லவங்க. கெட்டது வெளியே தெரிஞ்ச பின்னாடி எல்லாரும் கெட்டவங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் சொல்லுவார், உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிம்பாரு. அப்படி நம்ம மனசுதான் காரணம். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஹிடன் சீக்ரெசிஸ்ன்றது எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. மனிதர்கள்னா ரெண்டும் கலந்தவங்க தானே. அவ்வளவுதான். ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நம்மளே ஐயோ நம்ம இதெல்லாம் செஞ்சுக்குமாச்சு, இந்த குணம் எல்லாம் நம்மளுக்கு இருந்துக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒரு குணம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ரகசிய உறவு வெளிப்படணும்னு டக்கு உஷாராயிட்டு இருப்பாங்க இப்ப மக்கள். இது ஜூனுக்கு மேலலாம் நம்ம முன்னாடி நம்ம உஷாரா இருக்கோம். ஆமா இல்ல மேடம், ஜூன் வரைக்கும் தான் அதுக்கான வாய்ப்பு. ஒரு கலப்படம் உள்ள இருக்குது. ஆமா ஜூனுக்கு மேல குரு பாக்கிய குருவா வராரு மேடம். அப்ப விருச்சிக ராசி குழந்தைங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் கிடைச்சிடும் குழந்தைங்களுக்கு. அப்பாக்கும் இந்த குழந்தைங்களுக்குமான உறவு முறை நல்லா இருக்கும். அப்பானோட மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் இந்த குழந்தைங்க விருச்சிக ராசி அப்படின்றதுனால. இவ்வளோ நிறைய நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கு மேடம். ஆல்ரெடி அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுல பெருத்த முன்னேற்றம் அப்படின்னு இருக்கும். இது வரைக்கும் எங்க அப்பனுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது அப்படி சொல்ற பிள்ளைங்களும் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காலகட்டம் அப்பனோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி விருச்சிகத்துல நான் பிறந்துட்டேன் அப்படின்னு பயப்படணுன்ற அவசியம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா விருச்சிகம் நிஜமாவே நான் சொல்றேன் ஃபீனிக்ஸ் பறவைகள் மேடம். நான் என் குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன் மேடம், அம்மாக்கு பின்னாடியோ நீ வந்து அம்மானோட விருச்சிக ராசி வீடியோவை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து நிறைய நெகட்டிவ் சொல்றாங்க. ஆமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மானோட விருச்சிக ராசி வீடியோ பாரு, நீ வேற யார்த்தையும் பார்க்காத அப்படின்றது சொல்லுவேன் நான். அதை மிஞ்சி நீ வந்து வீடியோஸ் பாக்குற அப்படின்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ராம்ஜி சார்து பாரு அப்படின்பேன். ஏன்னா நாங்க 2 பேரும் பாசிட்டிவா சொல்லுவோம் எப்பயுமே விருச்சிகத்துக்கு. அதனால இல்ல தேங்க்யூ மேம். அதாவது நீங்க பாசிட்டிவ் அதெல்லாம் எனக்கு இல்ல, நீங்க எல்லாமே உண்மையை சொல்றீங்க. இதுதான் மெயின். கரெக்ட். இதுதான் வேணும் இல்லையா உங்களுக்கும்? எதுவுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அது வேற விஷயம். பட் உண்மையை சொன்னாதான் நீங்க முதல்ல தெளிவா இருப்பீங்க. பரிகாரங்களா இருக்கட்டும், இது நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அஸ்ட்ராலஜர் சொல்ற ஒரு விஷயம். எதுக்காகனா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எடுத்தவொடனே ஜாதகத்துல சொல்லுவாங்க எவ்வளவு ஆயுசு. இப்ப அதுக்குள்ள பரிகாரம் இருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜாதகம், இதுதான் அஸ்ட்ராலஜர். அவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சுக்கோங்க, முன்னெச்சரிக்கையா இருங்க. இதுதான் வேணும், வேற ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கான் விருச்சிக ராசி. ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹாப்பியா இருங்க, ஒரு கவலையும் இல்லை. விருச்சிகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல ராசியில தான் பிறந்திருக்கீங்க. முதல்ல ஃபுல் வீடியோ பாருங்க, அதுதான் மெயின். நான் கேட்டுக்கிறது இந்த பாதியில ஸ்கிப் பண்ணி நடுவில் பார்க்காதீங்க, ஃபுல்லா பாருங்க உங்க ராசியை. அப்பதான் உங்களுக்கே எல்லாம் புரியும். ஓகேவா? தேங்க்யூ. இங்க அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பரப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள்.
உங்களுக்கு ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேர்லேயே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். ஜாலியாக இருங்க.